அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுறக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். திமுக மாடல் அரசில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிற இந்த ரீல்ஸ் மோகத்தில் இந்த ரீல்ஸ் மோகம் இப்போது இந்த வீடியோ போடுவதற்கு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், அதே போன்று இதை எதை மறைப்பதற்காக இது போன்ற இந்த சூழலில் திட்டமிட்டு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் 2 சிறு பிள்ளைகளை அழைத்து இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்ன காரணம் என்பதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில். சட்டமன்ற சீர்கேடு, பள்ளிகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிகளில் உணவில் பள்ளி விழுந்து விஷத்தன்மை ஏற்பட்டு மாணவர்களுக்கு விடுதியில் மருத்துவமனை ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா சுகாதாரமின்மையாக இருக்கிறது. கழிவறைகளை மாணவர்களை சுத்தம் சூழ்நிலை ஏற்படுகிறது. இது போன்ற மேற்கூரைகள் இடைந்து விடுகிறது. காம்பவுண்டுகளிலிருந்து மாணவர்கள் காயமடைகிறார்கள். இது போன்ற தொடர்ச்சியாக கல்வித்துறையில் மேம்பட்டு வருவதாக கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொள்வதே சூழ்நிலை தான். கடந்த 10ஆம் தேதி கோவை கவுண்டம்பாளையத்தில் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 41 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், சமைக்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்து விஷமாக மாறியது தான் மாணவர்கள் உபாதை பிரச்சனமாக உடனடியாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அந்த சிகிச்சை பெற்ற காணொலிலாம் பார்த்துருப்பீங்க. அதில் மாணவர்கள் ஆரம்பத்தில் பெற்றோர்கள் பதப்பத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது என்ன ஆகும், பெற்றோர்கள் தான் அந்த வழி தெரியும். அந்த சூழ்நிலை தான் துரிதமாக மருத்துவமனை செய்யப்பட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யப்பட்டு அவர் உடல்நல தேறி பண்ணுற காட்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். எந்த உயிரின்றி சேதாரமின்றி காப்பாற்றியிருக்கிறார்கள். இதுவே தவறாக ஒரு சம்பவம் நடந்தது என்ன ஆகும் என்ற நினைத்தை பாருங்கள். இதற்கு அலட்சிய போக்கான சமையல்களோட அலட்சியப்பு தான் காரணம். சமையல் செய்கின்ற போது குழந்தைகள் சாப்பிடணும் போது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட சமையலர் விட்டு எங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சமைக்க விட்டு அடுப்பு திறந்துட்டு வெளியே போய் கதை பேச உட்காந்துக்கிறது. இது அலட்சிய போக்குவரத்து மிக கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக இதை குறித்து செய்தியாளரிடம் கேட்கும்போது, கொண்டமலத்தில் மாநகராட்சி ஆணையர் கூடிய சிவராஜ்குமார் அவர்களும் சுகாதார ஆணையர் இது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கூறி வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது போன்ற அலட்சிய போக்கினால் 41 உயிர் மிக மிக கொடூர சமமாக இருக்கும். இவர்கள் அலட்சிய போக்குவது இது மிக கண்டிக்கத்தக்கது. இது அரசு உடனடியாக எல்லா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலும் இது போன்ற சமையல் அறைகள் சுகாதாரமாக இருக்கின்றதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். இவர்கள் அலட்சிய போக்கு என்பது வருங்கால சந்ததிகளின் அவர் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சயின்டிஸ்டாக வரலாம், இன்ஜினியராக வரலாம், பெரிய ஞானியாக வரலாம், அவருடைய மிக சிறந்த போராளியாக இருக்கலாம், மிக சிறந்த அறிவாளியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களை இவர்கள் இது போன்று அலட்சிய போக்கினால் இது ஒரு கொள்வதற்கு சமம். அலட்சிய போக்கில் கொள்வதற்கு சமம். அதே உடனடியாக இது கண்டறிந்தப்பட்டு உடனடியாக அனுமதிக்கு ஹாஸ்பிட்டல் வைக்கப்பட்டால் இத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்களோ அந்த மருத்துவர்கள் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அப்போ இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலியல் அத்துமீறல் தொடர்ந்து 10 நாட்களாக தினம் ஒரு பாலியல் சிறுவதை பெரியவர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பெரும் மரபத்தை ஏற்படுத்தல. பார்த்தீங்கன்னாக்கா 4 நாட்கள் பிறகு திமுகவோட சேர்ந்த கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். சந்திக்கிறது பெண்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ 4 நாள் எங்கே தூத்துக்குடி மாவட்ட எம்பியாக தான் இருக்கிறீங்க. கடந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்தப்ப இந்த தூத்துக்குடி 100 நாளில் ஸ்டெர்லைட் ஆகியதாக போடப்பட்ட சோனின்ற மாணவி பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட போது என்ன பண்ணீங்க? நாங்கள் ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு நடவடிக்கை பண்ண சொன்னீங்க. அதை சந்தப்பட யாரும் நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்படி இந்த மக்களை ஏமாற்றி திருப்பி அதே தொழில் போட்டுட்டு ஜெயிக்க வச்சிங்க. நடவடிக்கை இல்லை. நீங்கள் சரியான மக்களை ஏமாற்றுகிற மாடல் என்பது மக்களை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக. அந்த சமயம் தான் உங்கள் மேலே எவ்வளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க என்பதை இந்த மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பேட்டி கொடுக்குறோம், பணிப்படை அமைத்திருக்கிறோம், இது நடவடிக்கை எடுப்பார்கள் விதமாக சொன்னீங்க. இன்றும் இதுவரை நடவடிக்கை அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. பெற்றோர்களுக்கு தான் தெரியும், அவர்கள் வளர்த்த ஆளாகியவர்கள் தான் தெரியும். நீங்கள் ஆட்சி செய்கின்ற லட்சணம் தினம் சமூக கேடுகேடு முகமுக அவலங்களாக தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு. இந்த தேர்தல் காலகட்டத்தில் மக்கள் உணர்ந்திருப்பார்கள் உங்கள் ஆட்சியின் அவலங்களை. சர்வசாதாரண நடக்கூடிய சட்டக்கூறுகள் மிக கேர்வோடு கிடைக்கிறது.
ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன தூக்கி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கவுண்டம்பாளையத்தில் ஏற்பட்ட மிகத்தூர சம்பவம் குறித்து வைஷ்ணவிங்கிற பெண், கோவை சேர்ந்த பெண்ணு, அந்த பெண்ணு வந்து ஒரு 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 ட்விட்டர் பதிவு போட்டிருக்காங்க. இந்த ட்விட்டரை பார்த்தா மிக மிக நமக்குலாம் கோபம் வருகிறது. அந்த விஷ அருந்திய உணவை அருந்திய மாணவர்களின் தாய் வத வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னாவது பதற்றி இருக்கிற சூழ்நிலை இந்த பெண் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டுக்கிறார். நான் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன், மாணவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறார்கள், ஜாலியா இருக்கிறார்கள். அக்கா ஊசி போட மட்டும் தான் பயமா இருக்கு, மற்றபடி நாங்கள் ஜாலியா இருக்கோம் அக்கா என்று அவர் உடல்நலம் தேடி வருது. ஈவினிங்குள்ள நான் ஊட திரும்ப என்று போட்டுக்கிறாங்க. இந்த வயசுல 24 வயசு அந்த பெண் இந்த வயசுல ஒரு திருமணம் பேசுதுன்னா அந்த கட்சியை படுத்தி தவற சுட்டி காட்ட மறைப்பதற்காக பெருமிதாக பேசப்படுதுன்னு சொன்னால் இவெல்லாம் எப்படி அப்படி தவறு நடந்தால் முட்டு கொடுப்பார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே அவ்வளோ ஒரு சூழ்நிலை பற்றி ஏதாச்சும் தவறுதல் நடந்தால் என்ன ஆகும் என்று கூட ஒரு சிந்தனை இல்லாமல் ஜாலியாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற போல ஒரு பதிவை போட்டு கடந்து செல்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் எப்படியாப்பட்ட பெண்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர் சரி குற்றத்துகளுக்கு முட்டு கொடுப்பவர்கள் தான் மிக மிக பேராபத்தாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்து விட்டது, சரி உடனடியாக நாங்கள் சரி செய்து போன்று உஷாராக இருக்கிறோம் என்று அரசு முன்னெடுக்க நடக்கிறது கூட இது போன்று அதுக்கு முட்டு கொடுப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறவங்க எவ்வளோ இளன பக்கம் பெறுகின்றது. இதே பெண் வீட்டில் ஒரு பெண் குழந்தையோ இன்னும் ஒரு சொந்தக்காரங்களோ அங்கே அதுமாரி குடிச்சிட்டு அவசரப்படுக்கும் போது ஜாலியாக இருக்காங்க ஊசி நம்ம சொல்லுவீங்களா? இதுக்கு மாற்றுக் கட்சி எதிர்கட்சியாக இருக்கட்டும், இதை எடப்பாடி ஆட்சி கையாக இருக்கட்டும், இப்படி எதிர்கட்சியாக இருக்கிறீங்க விட்டுருவீங்களா? கொய்யான்னு இருக்கிற ஊடகம்லாம் அங்கே தான் நிற்பீங்க. டெய்லி ஒரு டிபேட்டாக வச்சுருப்பீங்களே, விவாதமாக வச்சுருப்பீங்களே, பெரிய பிரச்சனை கிளப்புவீங்களே. ஆட்சி சரியில்லை, சட்டம் சரியில்லை, என்ன கல்வியை மேம்படுத்தினாங்க, என்ன பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்களா? இந்த வக்கடையில் இந்த மாடல் அரசு தான் வெத்து விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த இதே மாணவர்களுக்கு பெண்களுக்கு கருவைப்பு வாய்ப்பு புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஒரு தடுப்பு வகையில் அதுக்கு ஒரு ஹெச்ஐபி ஒரு தடுப்பூசி போடுவதாக நம்ம தமிழ்நாடு அரசு அறிவித்துக் கொண்டது. இதன்படி நிறைய ஸ்கூலெல்லாம் பார்த்து இது வந்து ஊசி போடணும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலை அதை வந்து அந்த விளம்பரம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தை நடிக்கிறத நீங்கள் தான் நடிகர் கூட தான் வச்சு எல்லாத்தையும் விளம்பரம் மாட்டுறீங்க. கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடும்பீங்க, எல்லாத்துக்கும் ஆட்சியை புகழ்வதற்கும் தான் நான் திரைத்துறையில் நிறைய கூத்தாடிகள் வச்சிருக்கிறீங்க, வச்சு விளம்பரம் ஒன்று பொழுது பேசுறதுக்கு வச்சிருக்கீங்க. வருஷம் வருவார்கள் ஒரு வாடகை வாயிலா அதுமாரி ஒரு நல்ல ஒரு நடிகரை தூக்கி வாடகை வச்சு பண்ணிக்கலாம். அதுவே நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த சூழ்நிலை இந்த பெண்களின் மாணவிகளை கடந்த ஒரு ஊசி போடுவதற்கான அந்த விழிப்புணர்வு பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராமில் கூத்தடிக்க ஒன்ற நடிகை ஆபாச அரைவர நடிக்கிற சித்தின்ற ஒரு பெண்ணை வைத்து கொண்டு நீங்கள் விளம்பரம் செய்தீர்கள் என்று தெரியுமா? அது மிக மிக கேள்விக்குத்தானது. அப்போ உங்கள் ஆட்சி லட்சணம் இதுதான். அப்போ அதை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்கிற பெண்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? இந்த பெண்ணை யார் என்ற பெண் தேடுவார்கள். இப்போ இது போன்று கூத்தடிக்கலாம், அறகுறை ஆடலாம், நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம், நம்மளும் இது போன்ற பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு விளம்பரம் தேடுவார்கள் என்று என் எண்ணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை இந்த தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு செய்யப்படுகின்ற லட்சணம் இதுதான். இந்த சூழ்நிலை இக்கட்டாக இந்த விளம்பரம் செய்வதற்காக 3-4 கோடி இந்த மக்களுக்கு வெயினடிக்க கொண்டிருக்காங்க. இந்த விளம்பர அரசு எங்கும் மாடல் எதிலும் மாடல் எல்லாத்துலையும் விளம்பரம். ஐயா காமராஜர் என்ன சொன்னார்? நான் ரோடு போட்டேன்னா ஐயா அந்த ஆட்சியாளர் கேட்குற போது அவருடைய செய்திகள் கேட்குறாங்க, ஐயா நம்ம ஆட்சி செய்த பணிகளை வந்து நம்ம விளம்பரம் செய்து காட்டலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயா காமராஜர் என்ன சொன்னார் இதெல்லாம் தெரியும். என்ன சொன்னார்? எதுக்கு நம்ம செய்யணும்? இதை நம்ம மக்களை தானே செஞ்சுருக்கோம். அவங்க தானே சாலையில் போகிறாங்க, அவங்க தானே தண்ணி அணிவிக்கிறாங்க, அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணி வர தெரியாதா, சாலை நல்லா தெரியாதா அப்படின்ட்டு ஒரு சொல்கிற தலைவன் எப்படி இருந்த தலைவன் நாட்டில் இது போன்ற எல்லாத்தையும் வெஸ்டவுடன் பேசிக்கொண்டு மக்களின் காசு வீணடிக்கின்ற அந்த அரசு கல்விகளின் தரத்தை உயர்த்துவதற்கு இது போன்ற கூற இடந்து இருக்குது, தரமான கட்டிடம் கட்டுவதற்கும் தரமான கழிவசல வசதி கொடுக்கும், மாணவ சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இது போன்ற வழிமுறை செய்தும் நல்ல ஆசிரியர்களை திறம்பட இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். பிறகு தனியார் பள்ளிகள் எல்லாம் மேலோங்கி போகின்றதெல்லாம் பணம் இருக்கிறவர்கள் படைத்தவெல்லாம் அங்கே செல்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் இங்கே படிக்கின்ற போதையும் அவர்களுக்கு இந்த கல்வி குறைபாடு இது வந்துடக்கூடாது என்றப்போ தரமான ஆசிரியரை கண்காணித்து மட்டுமல்லாமல் டெக்னாலஜிலாம் வளர்ந்து விட்டது, கம்ப்யூட்டர் சாதனம் வந்து விட்டது, இன்னும் டெக்னாலஜி இன்னும் அதிகப்படியாக அட்வான்டேஜ் போய் எந்த வகையில் மாணவர்கள் கல்வி கற்கலாம், இன்னும் தனியார் பள்ளிக்கு காம்படிஷன் போடுற அளவுக்கு மாணவர்களை இன்னும் திறனாய்வு நல்லா அதிகப்படுத்தணும். இது போன்று மாணவர்களை அறிவித்து கல்வியோட மேம்பாட்டத்துக்கு அவர்கள் அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணாமல் அது போன்று தயார்படுத்தி நீங்கள் வந்து இது ஒரு மாணவர்கள் நல்ல கொடுக்கலாம். கல்வியிலே வந்து அரசாங்க பள்ளியில் வந்து கல்வியை வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைத்து கொண்டே போயிருக்குது. அதை ஊக்குவிக்கிறதுக்கு இது போய் நீங்கள் ஏதாவது செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் எல்லாம் தனியார் முகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், பணம் இருக்கிறவர்களெல்லாம். அப்போ அங்கேயே தனியார்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே தான் நல்ல சிறந்திருக்கிறது போல் போய் கொண்டு செல்கிறார்கள். அதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகளை மேத்த உயர்த்தாமல் வெற்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிற மாடல் அரசு
திரும்பவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் முதல் பள்ளி மாணவர்கள் முதல் தொடர்ந்து போராட்டம் இருக்கின்ற சூழ்நிலையில இதை மறைமாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு யுக்தியை கையெடுத்திருக்கிறார். ரீல்ஸ் மோகத்தில் இருக்கின்ற இதே திரும்பவும் ரீல்ஸ் மோகத்தில் இருக்கக்கூடிய பசங்களை கூட்டு வைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று அன்பின் மகேஷ் அவர் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து ஐயா மு க ஸ்டாலின் சந்தித்திருக்கிறது மிக மிக பேசு பொருளாக இருக்கின்றது, கேலியாக இருக்கின்றது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது கூட நேரம் கிடைக்குதா? உங்களுக்கு இதான் முக்கிய பணி இருக்கிறதா? அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதன் மூலம் மக்களிடம் தன்னை ஒரு நல்ல தலைவனாக எடுத்துக்கொள்வது, எங்களை இக்கட்டான சூழ்நிலையில் அஸ்தாம்பத்தில் சென்று கொடுக்கணும். அதை மடைமாற்றுவதற்கு இந்த பையனை அழைத்து அந்த பையன் எஜுகேஷன் சம்பந்தமாக பெற்றோர் பெற்றுக் கொடுக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் பன்றிவுட்டி சேர்ந்த இரு தம்பதிகளுடைய மகன் ஜீவா தேவா என்ற 2 சிறு பையன்கள் இன்ஸ்டாகிராமில் மோகமானாங்க. இந்த மியூசிக் போட மாட்டிருப்பாங்க. அனிருத்து இவன் உனக்கு தான் எங்கள் அண்ணன் தான் தேவா போட்டி வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ பிரபு தேவா சந்திச்சு பிரபு டான்ஸ் போட்டார். பார்த்திமார்களுமே சந்திச்சு விடப்பட்டார். அப்போ இந்த இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயர்ப்பு பொறுப்பில் எல்லாமே பிரமாணம் எல்லாமே ஒரு ரீல்ஸ் முகத்தில் இன்ஸ்டாகிராமில் பேமாசாரனை அழைத்து வச்சு தான் பிரபடுத்துகிறாங்களோ தெரிய. இதை விட சிறந்த கல்வியில் மாடிக்கிற மாணவர்கள் இருக்கலாம், விளையாட்டு போட்டியில் இருக்கட்டும், அறிவு சார்ந்தவர்கள் இருக்கலாம், அந்த மாணவரை கண்டுபிடித்து ஊக்குவித்தாலும் சொல்லி 4 பேருக்கு மக்களுக்கு நல்ல மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது ஒரு ரீல்ஸ் மக்களை ஊற்ற கடத்து நீங்கள் விளம்பரம் தேடுவதற்காக திரும்பவும் இது விளம்பரம் தேடுவதற்காகத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாரோடையும் நல்ல நட்பை வைத்திருக்கிறார், சின்ன பதெல்லாம் பழகிறாரு. கல்வியின் முகத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே? அந்த சின்ன பையனை கூட்டு என்ன பண்ணீங்க? ரீல்ஸ் எல்லாம் போட அதையே போட பாருங்க, நல்லா படிக்கணும்னு சொன்னீங்க. சரிதான், படிக்கணும் தான், படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பு கல்வி மாணவர் அரசாங்கம் பள்ளிகளுக்காக படிப்பை மேம்படுத்துவதற்காக மாணவர்களை இன்னைக்கு ஊக்குவதற்காக தரத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்தீர்கள்? ஆனால் வெற்றி விளம்பரம் மாறம் செய்து இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அது உண்மை. இந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பகத்தை பெறுவதற்கும் மாணவர்கள் எஜுகேஷன் சொல்லும் போதும் ஐயா ஸ்டாலின் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்களா? அப்போ மாணவர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி சாப்பிட்டு காட்டுறது எப்படி அருமையாக இருக்கிறாங்க ஒரு. ஆனால் இவ்வளோ சர்வாதிகார ஆட்சியர் சொல்கிறாங்க. யார் எதிர்த்து பேசினாலும் ஒரு பேசுக்குள்ள ட்விட்டரை போட்டாலும் சட்டத்தில் பேசுக்குள்ள வளத்தில் ஏதோ ட்விட்டரை போட்டாலும் தனக்கு ஆட்சிக்கு எதிராக கூட நடவடிக்கை சர்வாதிக்க போச்சு செய்கிறாரு. அப்படிலாம் பேசுகிறோம். நம்ம ஐயா அவ்வளோ சாப்பிட்டுக்காரன் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களை கூட்டு அன்பியல் சமையலை சந்தித்து ஒரு வீடியோ எடுத்து அது இல்லாமல் இந்த பையனை திரும்பி வீடியோ போடுறோம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சிஎம் ஸ்டாலின் சந்திருக்கிறோம் ஐயா பையன் சொல்கிறானோ திரும்பி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. சரி நல்லா படிக்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கலெக்டர் ஆகணும் படிக்க சொல்லிங்க இதே சொன்னீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே. இதற்குத்தான் பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்விட்டர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கலெக்டர் படிக்கணும்னு சொன்னீங்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே. அந்த பகுதியில் இந்த படிக்கின்ற மாணவர்கள் படிக்கிறது ஒரே ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும் தான் இருக்கிறார். நீங்கள் கல்வியில் படித்து கலெக்டராக சொல்லக்கூடிய பள்ளியத்தில் நீங்கள் வச்சுக்கின்ற தரம் இதுதான் என்று ட்விட்டர் அறிக்கை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த மாடல் அரசு வெற்றி விளம்பரங்களை செய்வதை விட அது தரமான நீங்கள் வேலை செய்திருந்தால் கல்வி ஊக்கப்படுத்த கல்வியோட தரத்தை உயர்ந்தாலோ எல்லா வசதியும் நீங்கள் சரியாக பராமரித்திருந்தாலோ உயர்த்தியிருந்தாலோ மக்கள் மத்தியில் இந்த வெற்றி விளம்பரம் தேவையில்லை. இது போன்று சிறுவர்களெல்லாம் கூட்டு வைத்து இன்ஸ்டாவில் பிறந்த சின்ன பையனும் அழைத்து வைத்து இப்போ வீடியோ போன்ற கட்டாயம் தேவை இருந்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் விளம்பரத்தை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. தயவு செய்து சட்ட ஒழுங்கு மிக செயல்கூடாக போய் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் சம்பவம் டெய்லி பாலியல் குற்றங்கள் அநீதிமன்றத்தை இன்னும் யார் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இது போன்ற மிக கொடூரமான சம்பவம் மட்டும் போயிருக்கின்றது. அதை கண்டுபிடித்து தடுக்க துப்பு இல்லாமல் இது போன்ற ரீல்ஸை கொண்டு இந்த பையனை கொண்டு வச்சுக்கிட்டு ரீல்ஸை போட்டு அதை மடைமாற்ற இது இழிவான செயல் செய்யாதீங்க. மக்களின் நன்மதிப்பைக்க இறுதி கட்ட நேரத்தில் எடுத்துக்காதீங்க. தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்ய வாங்க. அரசியலுக்கு உங்கள வாக்கெடுத்து போட்டு நல்லது செய்யணும் தான் வந்தாங்க. இதோட மோசமாக ஆசிக்கின்றது. இப்போ இந்த விளம்பரம் செய்ய மாடுகின்ற இதே போன்று கடந்த சில மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்க உணவு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலை உணவு உப்புமெல்லாம் போட்டாங்க. அதை பற்றின பெருமையாக பேசிக்கொண்ட அரசு நாங்கள் காலை உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற பெரிய சொல்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டத்தில் அவங்க கொடுக்குற கல்வியில் சாப்பாடு அவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போட்டுறது ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு டிடி திவ்யதர்ஷினிகிட்ட டிடிங்கிற பொண்ணு நிகழ்ச்சி இப்போ பங்கேற்கக்கூடிய அந்த பொண்ணு அந்த சாம்பாரை சாப்பிட்டு ஐயோ அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க ஐயா, நீங்களா சமைச்சிங்க, உங்கள் கையில் சமைச்சிங்க, உங்களுக்கு ஒரு முத்தம் அந்த சமையல்காரங்களுக்கு ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குது. இதை செஞ்சு கொடுத்தா எஸ்சிஎம் சாப்பிட்டு ஒரு முத்தம் கொடுக்குது. இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான மொழி. கேட்குறவனை கேனா இருந்தால் எங்களை பார்த்து எப்படி தெரியுது? எங்களை பார்த்தா மக்களை பார்த்தா எவ்வளோ கேளனமாக தெரியுதா, ஏரணமாக தெரியுதா, முட்டாளாக தெரியுதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சுத்திர காதலாம் நம்பிவிட்டு பண்ணிச்சிட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்து சாப்பாடு எப்படி எங்களுக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்தை நாங்களாம் படிக்கலையே.
நாங்கள் பள்ளியோட சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறதா? அவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரேஞ்சுக்கு சாம்பார்லாம் சமைச்சு போடுறீங்க, அவ்வளோ ருசியாக சமைச்சு போடுறீங்க. இந்த பருப்பு சாம்பார் தான் போட போறீங்க, தண்ணி ஊற்றி அடிக்க போறீங்க. அதில் இன்னும் அவ்வளோ ருசியாக சுவையாக மக்களை ரசித்து அப்படியே சட்டை வழுக்கி நச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் பேசுறீங்க நீங்கள். அதில் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்கூல் 2000 ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா 300 தான் சமைக்கிறீங்க. அதுவும் சுத்தமாக சுகாதாரமான சத்தாக இருக்கிறது கிடையாது. அது பெருமையாக பீத்து கொள்ளுறீங்க. எங்கேயோ ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாப்பிட்டு ஒரு ருசியாக பீத்து. எவ்வளோ எதுக்கு இந்த விளம்பரம் ஆடலாம், எப்படி இந்த பொய் பேச்சு, எதுக்கு இந்த வெற்ற அசிங்கமான மிகமே கேவலமா இல்லைங்க இந்த மாதிரி விளம்பரம் ஆட சொல்லிட்டு இல்லை. தொடர்ந்து இது போன்று அவங்க தான் தெரியுது, இது ஹோட்டல் சாப்பாடு தெரியுது, ஹோட்டல் சாம்பார் தெரியுது, வீட்டில் சாமிக்கல கிடையாது, பள்ளிக்கூட சாம்பார் எப்பெல்லாம் இருக்காது. எதுக்கு இவ்வளோ பொய்யா அப்பட்டமாக பொய் சொல்கிறீங்க? காலை உணவு போட்டீங்க சரி, அது உப்புமானு எப்படி டெய்லி உப்புமா போட்டு கொள்றீங்க. உப்புமா போட்டிங்க சரி, அது ஒழுங்காக சமைச்சு போட்டிங்களான்னு தெரியாது, அதில் எத்தனை கோடி கொள்ளடிக்க பற்றி தெரியல. நீங்கள் போடுற திட்டம்லாம் மக்களுக்கு பயன் இருக்கா இல்லையா, அதன் மூலம் நீங்கள் கொள்ளடிக்க தான் திட்டம் போடுறீங்க. கேட்டால் நாங்கள் எல்லா திட்டமும் போட்டு பீத்து கொள்வீங்க. இப்படி விளம்பர மாடலுக்கு வந்து எல்லாரும் பாருங்க, எல்லாத்தையும் விளம்பர மாடல் கொத்து கொண்டு எல்லாத்தையும் விளம்பரத்தை வைத்தே நீங்கள் வந்து பீத்து கொண்டு இருக்கிறீங்க. இதே போல் லேப்டாப் கொடுத்து பீத்த போட்டீங்க, அதுக்கு நடிகரை கூட்டு வந்து விளம்பரம் பண்ணீங்க. மாணவர்கள் முக்கியமானது லேப்டாப் முக்கியம் தான், கண்டிப்பாக அது மாற்று கருத்து இல்லை. இந்த காலத்தில் ஏழை எளிய மக்கள்லாம் வாங்கி படிக்கூட வசதி இல்லை. இந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்ட போது ஏழை எளிய மக்கள்லாம் வாங்கி படிக்கிறதுக்காக சும்மா இல்லை. இந்த சின்ன கொடுத்தீங்க, சந்தோஷம். அது ஓட்டத்தை வரவேற்கிறதுக்கு சந்தோஷம் தான். இதை வந்து ரொம்ப நாள் 4 வருஷம் நடத்துறீங்களே, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்டது நீங்கள் நிறுத்துனீங்களே. இப்போ 4-5 வகைப்பட்ட மாணவர்கள் வாழ்க்கை எடுத்துட்டீங்களே. அதன் கூட படித்து மாணவர்களுக்கு ஒரு வருடம் எத்தனை பேர் மாணவர்கள் படிச்சு போயிருப்பாங்க, அவ்வளோ கொடுக்காம நிறுத்திட்டீங்களே. கடைசி இறுதி ஆண்டில் வந்து கொடுத்தீங்களே, தேர்தல் வாக்குதானம் கொடுத்தீங்களே. தேர்தலை குறிக்கிற மட்டும் தான் நீங்கள் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. மக்கள் நலங்கிறது ஒன்றுமே செய்யவில்லை. இப்படிலாம் விளம்பர மாடலை செய்யறதை தவிர்த்து விட்டுங்களா ஐயா, சேர்த்து விட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். இது போன்ற அநீதி மக்கள் செஞ்சீங்கன்னு எல்லா விளம்பரம் செஞ்சீங்கன்னு மக்கள் செய்யணும், ஒவ்வொருத்தரும் மக்கள் அனுப்பிச்சு விடுறாங்க. உங்களை ஆட்சி விட்டு தூக்கி எறிஞ்சிடுவார்கள். மக்கள் மேலே கொஞ்சம் துளிவாச்சா ஒரு நல்ல மதிப்பை பெறணும்னு சொன்னாக்க நல்லதை செஞ்சு நன்மதிப்பை பெறுங்க. அந்த விளம்பர மாடலை செஞ்சு வெற்றி பெற்ற வெளிவேஷாக நீங்கள் வேஷம் போடாதீர்கள். நீங்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். விளம்பர மாடலை தவிர்த்து கொள்ளுங்கள். விளம்பரம் என்பது மிக மோசமானது. விளம்பரத்தை வைத்து ஒரு ஆட்சி நடத்துகின்ற அரசு எப்படி மக்களுக்கான அரசாக இருக்கும்? நல்லது செஞ்சுட்டே இது செஞ்சோமா அது செஞ்சோமான்னு சொல்கிற பேர் அரசு எப்படி இருக்கும்? எதுவுமே செய்யாமல் மேலப்புற மாடலை வைத்து நல்லா இல்லைனாலும் ஒரு வந்து நான் சூப்பராக அருமையான பில்ட்டை பந்தா காட்டி செய்கிற அந்த அரசு வந்து மிக மிக மோசமானது. இப்படியே எல்லாமே பந்தா காட்டே இருந்தால் ஒன்றும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் விவசாயத்தில் பயங்கரமாக ஜொலிக்குதுன்னு பந்தா காமிச்சாலும் செய்யும். விவசாயம் பட்டாக்குறதுன்னா ஒன்றால் வறுமை ஏற்படும். கல்வித்துறை எல்லாம் பந்தா காட்டி எல்லாம் சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மாணவர்கள் ஏற்கனவே அங்கே தரம் இல்லாத தரம் இல்லாமல் பந்தா காட்டி தரலாம் விழுந்து கல்வி வளர்ச்சி குறைந்து கொண்டு போகும். எல்லாத்துலேயுமே வந்து பந்தா காமிக்காமல் தரத்தை உயர்த்தி சாதித்த பெண்களை வந்து மாணவர்களை வைத்து நீங்கள் வந்து மேம்படுத்துங்க, அவர்களை பெருமைப்படுத்துங்கன்னு சொன்னால் நன்மதிப்பாக இருக்கும். இது போன்ற வெற்றிகளை தவிர்த்து விடுங்கள். இந்த வெற்றி வீரரை வந்து மக்கள் வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் நீங்கள் செய்கிறது வந்து இது இந்த ஆட்சியின் இறுதியில் இந்த வந்து இதற்கான தீர்ப்பு அளிப்பார்கள் என்பதை மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. மக்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீல்ஸு போட்டு பசங்களை சரி கல்வி சம்மந்தமாக இந்த பசங்க சுட்டியாக வீடியோவில் போடுவான்னு பார்த்துருக்கீங்க. அதன் மூலம் ஃபேமஸ் ஆகிட்டான பசங்க நடிகரெல்லாம் கூப்பிட்டு அவங்க ரீல்ஸு போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சூழ்நிலை இந்த பசங்களாம் நீங்களாம் படிக்க மாட்டீங்களடா அப்படிலாம் பசங்க கமெண்ட்டில் கேட்டாங்க. நாங்கள் பாருங்கள் எங்கள் அண்ணன் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், நானும் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. சரி இதை கல்வி சொந்தமாக போட்டிருக்காங்க, நல்லா படிக்கணும் படிப்பு தான் வழக்கெல்லாம் போடணும். அந்த பசங்க சின்ன வந்து சுட்டு வயசுலேருந்து வயசில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த பசங்களை கூப்பிட்டு நம்மளும் ஒரு சில ரீல்ஸு போடுறோம்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவரை அழைத்து கல்வி சொந்தமாக அழைத்தனால தான் அன்பின் மைசூரில் எடுத்துகிட்டு போய் அவங்கள சந்திக்க வைக்கிறாங்க. சந்திப்பில் சரி நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா ரீல்ஸ் ஐயா சொல்கிறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க ரீல்ஸே போட்டே கூட இருக்கக்கூடாது, நல்லா படிச்சு கரெக்டாகணும்னு சொல்கிறாங்க. சரி நல்ல விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ரீல்ஸ் மூலியமாக உங்களை வச்சு விளம்பரம் தேட பார்த்தாங்க. ஏன்னா இப்போ கல்வியில் வந்து மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க, பாலியல் வழக்கப்படுறவர்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கடைசி கட்டத்தில் ஆட்சி முடிகிற கட்டத்தில் இதை வச்சு மக்கள் நல்ல விருப்பம் வரணும்னு இப்போ ஆதாயத்தை பார்க்க முயற்சி பண்ணாங்க. சரி அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி இதை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்களோட தாய் வந்து பேட்டியில் கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுங்க ஐயா அப்படி சொல்கிறாங்க. இந்த பசங்களாம் சொல்லி கேட்க வாய்ப்பு இல்லை. பசங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கொண்டு கொடுங்க, வீடு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டில் அவன் படிச்சுட்டு வருஷம் வேலை கற்று கிடக்கிறான், டிகிரி படிச்சுட்டு ஒரு படியும் படிச்சுட்டு எப்படா வேலை அடிக்க முடியறான், படித்து முன்னுரிமை இல்லாமல் படிச்சும் திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் விளைவு கிடக்கிறாங்க. இதுவே இந்த பசங்க நல்லா படிக்கிற நல்ல சுட்டியான பசங்களாம் படிக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, தாய் தந்தருக்கு முடியாத சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இது மூலியமா இன்ஸ்டாகிராம் சொன்னாலும் பரவாயில்ல, இது மூலியமா சிஎம் வாய்ப்பு கிடைத்து சிஎம் உதவி செஞ்சு இந்த பசங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த பையன் தாய் தந்தை முடியாதவங்க அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி உதவி செஞ்சால் கூட ஏற்றுக்கூடதான் இருக்கலாம். ஆனால் நம்ம தாய் தாள் கை நல்லா தானே இருக்குது. ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டாக்கா சிஎம் வரைக்கும் சந்திச்சிடலாம் அப்படிங்கிற பசங்களுக்குலாம் இந்த மனநிலை உருவாக்க தோணிடுமே. சுட்டியாக இருந்த பசங்களாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. பசங்களை வந்து சுட்டியாக வீடியோ போட்டுங்க, வீடியோ போட்டு
நல்லா பாருங்க. அதே மனநிலை சின்ன சின்ன குழந்தையா இருக்குங்க. வீடு கட்டி விட வேலை கட்டுனாங்க. அப்புறம் எல்லாரும் படிக்கிற பசங்கலாம் ரீல்ஸ் போட வீடியோ போட ஆரம்பிச்சுட்டானுவோ. அப்புறம் சிஎம் இனிமேல் யாரும் இந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டாங்க. இனிமேலு இந்த மாரி செஞ்சுட்டு இருந்தாக்க, கூட்டு எனக்கு வீடு கொடுங்க சார், வேலை கொடுங்கன்னு சொன்னா யாரும் கொண்டு போய் யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா, நல்ல திறமை வாய்ந்தவர்களுக்கெல்லாம் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. யாரும் சந்திக்கிறதுக்கோ, புகழ் வச்சதோ வாய்ப்பே கிடைக்க மாட்டுது. ரீல்ஸ்ல, இன்ஸ்டால வீடியோ போடுறவங்க, டான்ஸ் ஆடுறது, இவங்கள தானே கல்வி நிறுவனங்களும் சரி எல்லா இடத்தும் சந்திக்கிறாங்க. கெஸ்ட்டா அழைக்கிறாங்க. அவங்க தானே ஃபேமஸ் ஆகுறாங்க. நாட்டுல நல்லவங்களுக்கு மதிப்பு எங்க இருக்கு? அப்படிங்கிறத அந்த காலம் ஒருத்தங்களுக்கு உணர்த்துகிறது. அதனால இது சமயத்துல வந்து இந்த வீடியோன பத்தி, இது போன்ற ஆட்சிய பற்றியும், இந்த இந்த வீடியோக்கான உங்க சிந்தனைகளையும், கமெண்ட்களையும், உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.